ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு டெய்லி வந்துடும். இப்போது பீஃபை வந்து 1/2 kg எடுத்துருக்குறோம், 1/2 கிலோ பீஃபு. இதை வந்து நல்லா ஒல்லியாக கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல் வச்சு குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி எடுத்ததை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட மசாலா 1.5 ஸ்பூன் வந்து சோம்பு, 1.5 ஸ்பூன் வந்து பெப்பர், 1 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன ஸ்டார் அனீஸ், ஒரு பட்டையை சின்ன இன்ச் பட்டையை பொடிச்சு வச்சுருக்கேன் கை வச்சு. இது கூடவே 1 இன்ச் இஞ்சி, 7 பல் பூண்டு, 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும், 5லேருந்து 7 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது கூட 1 ஸ்பூன் லெமன், இல்லைனா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், இல்லைனா உங்களுக்கு 1/2 ஸ்பூனுக்கு வந்து வினிகர் கூட எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த மசாலா பொருளை மாத்திரம் நம்ம பட்டை கிராம்பு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு, அதுக்கப்புறமா மிக்சியில் பொடிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு லெமனையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிடுங்க. எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருந்த பீஃபில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து, இது கூட பரலுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். எடுத்து வச்சுருந்த மசாலாவில் 2 ஸ்பூன் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இது கூடவே 1 ஸ்பூன் போல் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ 9 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். மொத்தமே இந்த டிஷ்ஷுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும். முதல்ல 1 ஸ்பூன் போட்டோம் குக்கரில், இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு மீதி இருந்த எல்லா மசாலாவையும் இதில் எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இதில் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்து வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பீஃபில் இருந்த தண்ணியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் வற்ற வைக்கணும். நல்லா அப்பப்போ கலந்தால் போதும். கலந்து விட்டு நல்லா வற்ற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி மசாலா வந்ததுக்கப்புறமா பீஃபை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பீஃப் சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இப்படியே பிடிக்கும் செமி கிரேவியானால் நீங்கள் ரைஸ் கூடலாம் இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லையா சிம்லே வச்சு நல்லா வறுத்துருங்க. இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ண மாதிரி சூப்பராக வந்துடும். நாங்கள் வந்து மதியானம் ரைஸ் கூட அப்படி சாப்பிட்டுட்டு ஆப்பத்து கூட சட்னி கூட சைடுக்கு இதை வச்சு சாப்பிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.